Hi friends, welcome back to my channel Savvy Learner. In this video, we will talk about 11th Business Maths. Chapter 4, Exercise 4.3 la irukra 9th sum da paakaporom. So question pathina, if cos A plus cos B equal to 1 by 2 and sin A plus sin B equal to 1 by 4, then proof that appdin koduthu tan A plus B divided by 2 equal to 1 by 2. Idu நம்ம proof பண்ண போறோம். So கொடுத்திருக்க question first நம்ம எழுதிரலாம். So cos A plus cos B equal to 1 by 2. Next இது வந்து given that என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றது first நம்ம எழுத போறோம். Next sin A plus sin B equal to 1 by 4. Okay. So இப்போ நம்ம first நம்ம cos A plus cos B equal to 1. So இதுக்கு நம்ம formula எழுதிரலாம். So இதோட formula என்ன? 2 cos A plus B divided by 2 into cos A minus B divided by 2 equal to 1. So this is our first equation. So cos A plus cos B oda formula enna? 2 cos A plus B divided by 2 into cos A minus B divided by 2. So நமக்கு questionல 1 by 2 கொடுத்தனால நம்ம 1 by 2 அப்படியே போட்டு equation 1 அப்படினு போட்டுக்கிறோம். Next இதுக்கு நம்ம எழுத போறோம் sin A plus sin B equal to 1 by 4. இதோட ஃபார்முலா நம்ம எழுதிரலாம். அதாவது இப்போ நம்ம ஃபார்முலா எழுதுறது எதுக்கு? cos A plus cos B க்கு தான் நம்ம ஃபார்முலா எழுதியிருக்கோம். So question இருக்குது 1 by 2 அப்படியே நம்ம எழுதியாச்சு. அடுத்து இப்போ நம்ம இதுக்கு எழுத போறோம். இது sin A plus sin B க்கு நம்ம எழுத போறோம். எழுதி இந்த 1 by 4 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ sin A plus sin B ஓட ஃபார்முலா எழுதிரலாமா? 2 sin A plus B divided by 2 into cos A minus B divided by 2 equal to 1 by 4. So இது equation number 2. இப்போ next step என்ன பண்ண போறோம்? Equation number 2 is divided by equation number 1. So equation 2 1 யும் நம்ம divide பண்ண போறோம். First 2 எழுதிரலாம். 2 sin A plus B divided by 2 cos A minus B divided by 2 equal to 1 by 4 whole divided by 2 cos A plus B divided by 2 into cos A minus B divided by 2 equal to 1 by 2. So இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஸோ இதில் நம்ம ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? ஸோ இந்த டேர்ம் நம்ம கேன்சல் பண்ண முடியும். அதே மாதிரி 2வும் நம்ம கேன்சல் பண்ணிக்க முடியும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? sin A plus B divided by 2 whole divided by cos, ஸோ இது வந்து equal to 1 by 4 எழுதிக்கோங்க. cos A plus B divided by 2 equal to 1 by 2. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 1 by 2 நான் மேலே கொண்டு வர போகிறேன். அப்போது sin A plus B divided by 2 whole divided by cos A plus B divided by 2 equal to 1 by 4. இது மேலே போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆயிரும். 2 by 1 வந்துடும். அப்போ இது கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 2 டேபிளில் கேன்சல் ஆகும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது நமக்கு? sin A plus B divided by 2 whole divided by cos A plus B divided by 2. பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 1 by 2 நமக்கு பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா sin theta divided by cos theta நமக்கு என்ன கிடைக்கும்? tan theta. ஸோ அதுதான் sin theta divided by cos theta equal to tan theta. ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நான் கீழே எழுதுகிறேன். tan A plus B divided by 2. ஸோ இது வந்து நமக்கு theta. A plus B divided by 2 அப்படின்றது நமக்கு theta. ஸோ அதனால் tan A plus B divided by 2 equal to 1 by 2. ஸோ கொஸ்டினில் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? tan A plus B divided by 2 equal to 1 by 2 அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சா? ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ hence proved அப்படின்னு போட்டு நீங்கள்
கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? Stay tuned for more videos. Keep watching, keep learning. Thank you.